பார்வதி அக்கா. சொல்லுமா. நம்ம வீட்டில் தான் கேஸ் அடுப்பு இருக்குல்ல, நீங்கள் எதுக்கு கஷ்டப்பட்டு இப்படி விறகு அடுப்பில் சோறு பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம மாமியாருக்கு இதில் சாப்பாடு பொங்கினாதாம்மா பிடிக்கும். ஆமாம், அது எந்த காலத்தில் இருக்காது. இப்போ யார் விறகு அடுப்பில் சாப்பாடு பொங்குறா? உங்களுக்கு கஷ்டமா இருந்தால் வேணா சொல்லுங்கக்கா, நான் வேணா வேறு சாப்பாடு ஆர்டர் போடுறேன். எனது சாப்பாடு ஃபோனில் ஆர்டர் பண்ண போறியா? உங்கள் மாமியார் இன்னைக்கு வச்சதை நாளைக்கு சாப்பிடவே சாப்பிடாது, நீ இப்படி ஃபோனில் ஆர்டர் பண்ண போகிறேன்னு சொல்கிற? அதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான்க்கா கிடைக்கும். இப்போ நம்ம ஆர்டர் பண்ணால் அப்போவே செஞ்சு கொண்டு வந்துடுவாங்க. கேஸ் அடுப்பில் பொங்குறதையே அத்தை சாப்பிட மாட்டாங்க, பின்ன எப்படிமா இதை சாப்பிடுவாங்க? வேண்டாம் வேண்டாம், நானே போய்க்கிறேன். கல்யாணம் ஆகி ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ளேயும் கழுத்தில் இருக்க தாலி எங்கம்மா? அதுவாக்கா ரொம்ப அரிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னு கலத்தி அங்கே கண்ணாடி முன்னாடி தொங்க விட்டு வந்திருக்கேன். அட கடவுளே, தாலியை கலத்தி தொங்க விட்டியா? வா முதல்ல எங்க கலத்தி இப்போ தொங்க விட்டான்னு சொல்லு. கழுத்துல போடு, இப்பெல்லாம் இருக்கக்கூடாது. தாலியெல்லாம் கலத்தக்கூடாதுமா, புருஷனுக்கு ஏதாவது ஆயிரும். ஐயோ, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னா? அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. நம்ம அத்தை தான் சொல்லியிருக்காங்க, தாலியெல்லாம் கலத்தி கூட வைக்கவே கூடாதுன்னு. உடனே மஞ்சள் கயிறு போட்டாவது ஒரு தாலியை கட்டிக்கிடணும்னு. அதுவெல்லாம் பழைய ஆளுக்கு அந்த பஞ்சாயத்தை பாடிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீ அதை போய் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன கலத்தி தான் வச்சிருக்கேன். என் வீட்டுக்காருக்கு என்னாச்சு? நல்லா தானே ஆஃபீஸ்